2012ஆம் ஆண்டு முதல் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்ற சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் நியாய முறையில் நிறைவேற்றி அவர்களுக்கு பணிந்திர வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து பேசி அவர்களுடன் ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தி இவர்களெல்லாம் படித்த புரிதல் உள்ள தெளிவு பெற்ற சிந்தனை உள்ள நன்மக்கள். இவர்களுக்கு நம்முடைய அரசு இந்த உரிமைகளை எல்லாம் நாம் தருகின்ற போது நிச்சயம் அரசியல் ரீதியாகவும் நமக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதுபோன்று 2013 முதல் 24 வரை தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவருடைய கோரிக்கையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உரிய நிவாரணத்தை காண வேண்டும், அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் உயர்கல்வித்துறையில் இயங்கும் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஓராண்டு பணி கனி அறிவு பயிற்சி திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2001ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தில் பணிபுரிந்து வரும் கணினி பயிற்சியினர்கள் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும்.